ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில். அது எப்போ, என்ன டைமிங்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறப்ப எப்படி இருக்கணும், எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும் தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம குழந்தைக்கு ஒரு ஆபத்து நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைமிங் வெளியில் வந்தால் சூரியனோட அந்த கதிர்வீச்சுகள் குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாம் இதையெல்லாம் அந்த ஒரு நாள் கடைபிடிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கிரகண நேரத்தில் நம்ம வெளியில் வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, டைமிங் பார்த்துடலாம். என்ன நாள், என்ன டைமிங்னு. வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி 20/4/2023 20/4/2023 இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. டைமிங் பார்த்திங்கன்னா காலையிலேயே கிரகணம் ஆரம்பிச்சிருது. 7:04 ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா மதியம் 12:29 முடியுதுங்க. நம்ம ஒருலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா காலையில் 7:05 12 வரைக்கும் கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஓகே, கர்ப்பிணி பெண்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரகணம் நிகழப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்தியாவில் தெரியுதா தெரியல அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஒரு நாட்களில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கிரகணம் நிகழப்போகுது அப்படின்னாலே கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தர்ப்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க. தர்ப்பைப்புல் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க. இந்த கிரகண நேரத்தில் நம்ம குடிக்கிற தண்ணியில், சமைக்கிற சாப்பாட்டில், நம்ம சாப்பிட்ற பழங்களில் இதெல்லாம் இந்த தர்ப்பைப்புல்லை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த கதிர்வீச்சோட தாக்கம் இந்த தர்ப்பைப்புல் போட்டு வச்சோம் அப்படின்னா அது இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த தர்ப்பைப்புல் போட்டு வச்சுக்கணுங்க. அண்ட் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலாங்க. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குளிக்கிறனா குளிச்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லாருமே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ கூட நம்ம குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது லைட்டாக சாப்பிட்றன்னா சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் பசி தாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் சமைச்சி வச்ச சாப்பாட்டில் தர்ப்பைப்புல் போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னா ஏதாவது நீங்கள் சமைச்சி வச்சு தர்ப்பைப்புல் போட்டு வச்சு ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இது கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஜூஸஸ் போட்டு வச்சு குடிச்சிக்கலாம். எது போட்டு வச்சு நீங்கள் எது சாப்பிட்றீங்கனாலும் தர்ப்பைப்புல் உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்ணுன்னு தோன்ற நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. குடிக்கிற தண்ணியிலையும் நீங்கள் தர்ப்பைப்புல் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியில் போகிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்கேன் டைமிங் இருக்குது, இந்த நாள் தான் நான் ஸ்கேனிங் போகணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் கூட போகலாம். நீங்கள் 12:30 மதியானம் 12:30 முடிஞ்சிருது கிரகணம். ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் போகலாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கிரகணம் நிகழ்கிற நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகவே கூடாதுங்க. ஓகே, நான் சாப்பிட்றதெல்லாம் சொல்லிவிட்டேன். தர்ப்பைப்புல் போட்டு வச்சு சாப்பிட்டுக்குங்க. கிரகணத்துக்கு முன்னாடி தான் நான் சாப்பிடணுமா, கிரகண டைமிங்கில் எனக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா நீங்கள் சமைச்சி வச்ச ஃபுட்டில் தர்ப்பைப்புல் போட்டு வச்சுக்கோங்க, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை நான் ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா ஜூஸஸ் குடிச்சிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த தர்ப்பைப்புல்லை ஒரு ரிங் மாதிரி செஞ்சு உங்களோட மோதிர விரலில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கவசங்கள், சஷ்டி கவசம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க, அதே மாதிரி திருப்புகள் படிங்க. உங்களுக்கு என்ன சாமி பாட்டு பிடிக்குதோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் சாமியோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த டைமிங்கில் நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. பூஜைலாம் பண்ணுவாங்க, நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டெலாம் வீட்டில் இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தரை மாப் போட சொல்லிவிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி சமைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் தர்ப்பைப்புல் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம். அண்ட் நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்லேயே இருந்தாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி விட்டுட்டு ஒரு குடம் தண்ணி, ஹஸ்பண்டையோ இல்லை கூட யாராவது வருவாங்களோ அவங்கள கொண்டு வர சொல்லி தண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றது
ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து வீட்டிலையே வந்து நீங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி தீபம் போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்க, இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் சூரிய கிரகணத்தை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிது அப்படின்னா வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.